தண்ணி கோத்துச்சுன்னா என்னாகும், குழந்தைக்கு மூல வளர்ச்சியில் பிரச்சனை வரும். இந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணால் நல்லா ஆகுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ட்வின்ஸ் வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அது டெஃபினட்டாக மேம். இப்போ ட்வின்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதுனால எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா மேம்? சப்போஸ் 2 நஞ்சு தனித்தனியாக இருந்ததுன்னா ஜென்ரலாக ட்வின்ஸ்க்கு ஹை ரிஸ்க்னு வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், மேம் ட்வின்ஸை பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் மேம். ட்வின்ஸ் வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அது டெஃபினட்டாக அதான் ட்வின்ஸ் அப்படிங்கிறது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. பட் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ட்வின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க 45 டேஸ் ஸ்கேனுக்கு வரும்போது அது ரெட்டை குழந்தையா இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 12 வீக்ஸில் திரும்பி வர சொல்லுவோம். 12 வீக்ஸில் ஏன் வர சொல்கிறோன்னா, நஞ்சு ஒரு நஞ்சு இருக்கா, 2 நஞ்சு இருக்கா, பிளசண்டா 1 இருக்கா, 2 இருக்கான்னு பார்க்கணும். 2 நஞ்சாக இருந்ததுன்னா நம்ம வந்து பெருசாக பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 95% ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் ஒரே நஞ்சாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, குழந்தைக்கு வந்து சில சர்க்குலேஷனில் ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரே தட்டில் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. நான் கூட சாப்பிட்ருவேன், நான் கொஞ்சம் குண்டாயிடுவேன். எதிர்க்க இருக்கிற இன்னொரு குழந்தை வந்து கம்மியாக சாப்பிடும், அந்த குழந்தை சின்னதாகிடும், குழந்தைய சுற்றி பனி கொடுத்தனி எல்லாமே கம்மியாயிடும். ஒரே நஞ்சில் 2 குழந்தை இருக்கும் போது 12 வீக்ஸில் ஒரு ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் திருப்பி 16 வீக்ஸில் ஒரு ஸ்கேனுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 வீக்ஸ் பண்ணணும். ஏன்னாக்கா அப்போ தான் நம்ம க்ளோஸாக அந்த குழந்தைய மானிட்டர் பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே நஞ்சு 2 குழந்தை இருக்கும் போது சர்க்குலேஷனில் சில பிரச்சனை வரும்போது அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்காக 16 வீக்ஸ்லேருந்து எவ்ரி 2 வீக்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். சப்போஸ் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு 25% இந்த காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சர்க்குலேஷனில் ப்ராப்ளம் வருது, அது பேர் வந்து ட்வின் டு ட்வின் டிரான்ஸ்ஃபியூஷன். அதாவது வந்து ஒரு நஞ்சில் இருக்கும்போது அது 2 குழந்தைக்கு நடுவில் நிறைய ரத்த குழாய்கள், தேவையில்லாத ஒரு ரத்த குழாய்கள் இருக்கும். அந்த ரத்த குழாய்களை வந்து சீராக இருக்காது, இங்கேருந்து அங்கே போகும், மாற்றி 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 இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் சீராக போகாதால அந்த கண்டிஷன் கால் ட்வின் டு ட்வின் டிரான்ஸ்ஃபியூஷன். அது மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 90% 2 குழந்தையும் உள்ளே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேசர், ஃபீட்டோஸ்கோபி லேசர் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா குழா, அது தேவையில்லாத நிறையா குழாய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லேசர் மூலிமா நம்ம தெர்மல் இது பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை தீச்சிடணும். அப்போ என்னாகும், இந்த 2 குழந்தையும் கொஞ்சம் சீராக வளர்ந்துடும். அதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இல்லை, அதுலேயும் வந்து ஒரு 10% 15% வந்து குழந்தை வந்து குறப்பிரசவம் ஆகலாம், சில டைம் அபார்ஷன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 2 நஞ்சு தனித்தனியாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. குழந்தை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து 95% காம்ப்ளிகேஷன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா முதல்ல 3 மாதத்தில் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் 20 வீக்ஸில் வந்து உறுப்புகள் ஸ்கேன் பார்க்கணும். 20 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 வீக்ஸ் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். தனித்தனி நஞ்சாக இருந்தாலும் எவ்ரி 4 வீக்ஸ் பார்க்கணும். ஏன்னாக்கா எவ்ரி 4 வீக்ஸ் பார்த்தா தான் குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்குது, ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, தண்ணிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்பாங்க, ரெட்டை குழந்தையா இருக்குது, நிற மாதம் மட்டும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. நிற மாதம் 38 வாரம் மட்டும் நம்ம தனித்தனி நஞ்சாக இருக்கும் போது 38 வீக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரே நஞ்சு 2 குழந்தை வந்ததுன்னா 37 வீக்ஸில் நம்ம பேபியை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் என்னாகும், ஒரு குழந்தை ரொம்ப பெருசாகிடும், ஒரு குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகும், சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி பேபிஸ் வந்து நம்ம 34 to 35 வீக்ஸில் ஸ்டெராய்ட் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம டெலிவரி பண்ணுறோம். சில டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம 3ஆம் மாத ஸ்கேன்லேயே வரும்போது ஒரு குழந்தை நல்லா இருக்கும், ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு குழந்தைக்கு சில டைம் தலை பகுதி இல்லாமல் இருக்கலாம், சில அப்னார்மாலிட்டிஸ் இன்னொரு குழந்தைக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த ரெட்டை குழந்தைய வந்து ஒரு குழந்தையாக குறைக்கிறோம். எப்படி குறைக்கணும்னா, நல்லா இல்லாத ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஹிருதயத்தில் வந்து சின்ன இன்ஜெக்ஷன் போடணும். கேசிஎல் அப்படின்னு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா தானாகவே துடிப்பு நின்றுடும், அந்த குழந்தை உள்ளே சுருங்கிடும், இன்னொரு பேபி சிங்கிளாக வளர்ந்துடும். அதே மாதிரி 5 months மட்டும் அந்த செலக்டிவ் ஃபீட்டசைட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு ப்ரொசீஜர் நம்ம வந்து 20 வீக்ஸ் மட்டும் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து தனித்தனி நஞ்சு இருந்தால் தான் இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். சப்போஸ் ஒரே நஞ்சு 2 குழந்தை வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கேசிஎல் இன்ஜெக்ஷன் நம்ம இன்ஜெக்ட் பண்ண முடியாது. கேசிஎல் என்ன ஆகும், ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தையில இந்த சர்க்குலேஷன் வழியாக இன்னொரு குழந்தைக்கு போயிடும். அப்போ வந்து லேசர் ஒரு மைக்ரோவேவ் டெக்னிக்கில் ஒரு குழந்தையோடையும் தனியாக நம்ம சுருக்கலாம். அதாவது வெளியில் எடுத்துன்னு வர முடியாது, சுருக்கி அது சின்னதாகலாம், இன்னொரு குழந்தை சிங்கிள் பேபியை வளர்த்தும். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னொரு டவுட் இருக்குது மேம். ட்வின்ஸ் இல்லாமல் ட்ரிப்ளெட், குவாட்ருப்பிள்லாம் இருக்காங்களா மேம்?
அவங்கள எப்படி வந்து ஒரு 3 குழந்தைய 2 குழந்தையா மாத்துறது? அது அதாவது வந்து ட்ரிப்ளெட்ஸ் 3 குழந்தை, குவாட்ருப்ளெட்ஸ்னா 4 குழந்தை, பென்டப்ளெட்ஸ்னா 5 குழந்தை. அது மாரி வந்து சில டைம் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ல, சில டைம் வந்து இந்த இன்ஜெக்ஷன் கருமுட்டை வரதுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன ஆகும், நெறைய குழந்தைகள் கரு உண்டாகும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது 3, 4 இருக்கும்போது நாங்க குறைச்சு வந்து அது 2ஆ எடுத்துருவோம். ஸோ குழந்தைக்கு ஹார்ட்ல இன்ஜெக்ஷன் மாரி கேசிஎல் போட்டோனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அது வந்து அது குழந்தை துடிப்பு நின்னுடும். துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் சுருங்கிடும். அது அப்புறம் ஓரமா அது ஒட்டிக்கும். ரெட்டை குழந்தையா வளர்ந்துரும். ஆனா ரெட்டைய சிங்கிளா ஆக்க முடியாது. ஆக்கலாம். பட் லீகலி பண்ணக்கூடாது. 3, 4 இருக்கும்போது அத சுருக்கி வந்து 2 குழந்தையா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். மேம் இப்ப ட்வின்ஸ ரிடக்ஷன் பண்றதுனால எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா மேம்? காம்ப்ளிகேஷன் வந்து 99% ஒண்ணும் காம்ப்ளிகேஷன் வந்து 3 குழந்தைய 2ஆ குறைக்கணும் அப்டின்னாக்க 99% ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணுவோம்னா, வயர் வழியா சின்ன ஊசி மாரி போட்டு அந்த குழந்தையோட ஹார்ட்ல போய் இன்ஜெக்ஷன் பொட்டாசியம் குளோரைட் இன்ஜெக்ட் பண்ணிடும். பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிறது இன்ஜெக்ட் பண்ணின உடனே துடிப்பு நின்னு போயிடும். இத பண்றதால என்ன ஆகும்னா 99% சேஃப். 1% அதாவது 100 பேருக்கு பண்ணோம்னா, ஒருத்தருக்கு அந்த ட்வின்ஸ் 2 குழந்தையும் கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபார்ஷன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ யூசுவலா நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, அந்த குழந்தை வந்து 3 குழந்தை வளருதுமா, அந்த நீடில் உள்ள போடும்போது அந்த யூட்ரஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். யூட்ரஸ் டிஸ்டர்ப் ஆகி வெளியில தள்ள முயற்சிக்கும். ஸோ அதனால அந்த 1% வந்து ரிஸ்க் ஆஃப் அபார்ஷன் சொல்லாம நாங்க பண்ண மாட்டோம். 99% சேஃப். பட் நவ் ஓவர் தி இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸா பண்ணிட்டே இருக்கிறதால, நாங்க வந்து இந்த ப்ரொசீஜர ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா முடிப்போம். ஒரு 2 மினிட்ஸ், 1 மினிட்ல ப்ரொசீஜர் முடியிறதால, எங்களோட மிஸ்கேரேஜ் ரேட் ஆல்மோஸ்ட் 0% தான். வெரி நைஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து பிளட் நெகட்டிவ் பிளட் குரூப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஓகே. இப்ப என்னன்னாக்க, ஒரு மதர் நெகட்டிவா இருக்காங்க. RH நெகட்டிவ். ஹஸ்பண்ட் RH பாசிட்டிவ். சப்போஸ் மதரும் RH நெகட்டிவ், ஹஸ்பண்ட் RH நெகட்டிவ்னா ஃபர்தரா எந்த டெஸ்ட்டும் பண்ண தேவையில்ல. குழந்தைய மானிட்டர் பண்ண வேண்டாம். ஏன்னா குழந்தையும் நெகட்டிவா தான் இருக்க போகுது. சப்போஸ் தாய் வந்து RH நெகட்டிவா இருந்து, ஹஸ்பண்ட் வந்து RH பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னாக்க, என்ன ஆகும், இந்த வந்து நெகட்டிவ் குரூப் சப்போஸ் குழந்தை வந்து நம்ம என்ன குரூப்னு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? NIPT அப்படின்னு எப்படி வந்து டவுன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாரி NIPT மூலியமா அந்த குழந்தையோட RH குரூப் நம்ம கண்டுபிடிக்கலாம். உள்ள இருக்கிற குழந்தை நெகட்டிவா, பாசிட்டிவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெகட்டிவா இருந்தா ஃபர்தரா மானிட்டரிங்கே தேவையில்ல. சப்போஸ் அந்த பேபி வந்து பாசிட்டிவா இருக்கு. NIPTல பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்ததுன்னா, அப்படின்னா அந்த குழந்தை வந்து RH பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ RH பாசிட்டிவ் குழந்தை என்ன ஆகும்னா, அந்த பேபிலேருந்து பிளட் கொஞ்சம் லீக் ஆகும் மதரோட பிளட்டுக்குள்ள, சிஸ்டம்குள்ள. அப்ப மதர் என்ன பண்ணும்? அது ஃபாரின் ஆன்டிஜன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதர் வந்து RH நெகட்டிவ், குழந்தை RH பாசிட்டிவா இருக்கும்போது, அந்த RH பாசிட்டிவ்ங்கிறது ஃபாரின் ஆன்டிஜன். ஸோ ஃபாரின் ஆன்டிஜன் உள்ள வந்த உடனே, மதர் வந்து சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும்னா, உள்ள குழந்தைக்குள்ள போய் அந்த குழந்தையோட RBC ரத்த அணுக்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ரத்த அணுக்கள் டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா என்ன ஆகும்? குழந்தைக்கு ரத்த சோகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்த சோகை வந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த குழந்தை வந்து உடம்பு ஃபுல்லா நீர் கோத்துக்கும். நீர் கோத்துச்சுன்னா குழந்தை இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, RH நெகட்டிவ் மதர்னாக்கா ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம பிளட் குரூப் சுகர் பண்றோமோ, அதே மாரி ICT அப்படிங்கிற டெஸ்ட் 10 வாரம், 12 வாரத்திலேயே பண்ணணும். பண்ணிட்டு எவ்ரி 4 வீக்ஸ் அது பேர் வந்து இன்டைரக்ட் ஹோம்ஸ் டெஸ்ட். சரி, எந்த அளவு RH பாசிட்டிவ், நெகட்டிவ் கலக்கிறது அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்ல தெரியும். ஸோ 12 வீக்ஸ்ல பண்ணிட்டு எவ்ரி 4 வீக்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்து இந்த டைட்டர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சப்போஸ் டைட்டர் வந்து 1:32 அதுதான் கிரிட்டிக்கல் டைட்டர். ஸோ கிரிட்டிக்கல் டைட்டர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? பேபிக்கு எஃபெக்ட் ஆயிருக்கா? அதனால பேபி ரத்த சோகையோட அறிகுறிகள் காமிக்கிறதா அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு ஸ்கேன் பண்ணணும். டீட்டெயில் ஸ்கேன் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, தலையில வந்து மிடில் செரிப்ரல் ஆர்டரி அப்படின்னு ஒரு வெசல். நமக்கு வந்து இந்த கழுத்துல வந்து கேரோட்டிட் ஆர்டரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து மிடில் செரிப்ரல் ஆர்டரி தான் அதோட டெர்மினல் பிரான்ச். ஸோ அதுதான் கிளியரா தெரியும் பிரெயின்ல. ஸோ அந்த மிடில் செரிப்ரல் ஆர்டரியோட வெலாசிட்டினா ரத்த ஃப்ளோ வச்சு இந்த குழந்தைக்கு ரத்த சோகை வருமா இல்லையா அப்படின்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்? குழந்தை ரத்த சோகை வந்தாச்சு, குழந்தைக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1.2 to 1.3 இருந்தா எவ்ரி 2 வீக்ஸ் வாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2வது வந்து ஹார்ட்ல வந்து ஒரு ட்ரைகஸ்பிட் வால்வ்ல வந்து ரீகர்ஜிடேஷன் இருக்கா? ரத்த ஓட்டம் மேலே கீழே போறதா அப்படின்னு ஒரு ரீகர்ஜிடேஷன். அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். லிவர் ஏதாவது வீங்கி இருக்கா? ஏதாவது குழந்தைக்கு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆயிருக்கா? அப்படின்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சு நாங்க இந்த குழந்தைக்கு ரத்த சோகை வரும் வராதுங்கிறது எவ்ரி 2 வீக்ஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்றோம். சப்போஸ் 1.5 வந்தாச்சு, குழந்தை 28 வாரம், 30 வாரம்னா, அப்போ வந்து நம்ம பிளட் குழந்தைக்கு வந்து உள்ளேயே தொப்புள் கொடைக்குள்ள RH O நெகட்டிவ் பிளட் ஏத்தி அந்த ரத்த சோகையை நம்ம கரெக்ட் பண்ணணும். சப்போஸ் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல,
அப்படின்னா 36, 37 வாரம் வச்சு நம்ம கன்டின்யூ பண்ணலாம். சப்போஸ் இன் பிட்வீன் 28 வாரத்துல, 30 வாரத்துல உங்களுக்கு ரத்த சோகை வருதுன்னா, அப்ப இன்ஜெக்ஷன் அதாவது பிளட் ஏத்தி நம்ம பிளட் ஏத்துறது எவ்ரி 2 வீக்ஸ். 2 வீக்ஸ் பண்ணிட்டு நம்ம 36, 37 வாரம் வந்தோனே பேபிய டெலிவரி பண்றதுக்கு இப்போ நெறைய டெக்னாலஜி வந்தாச்சு. ஸோ முன்னலாம் வந்து ரத்த சோகை தெரியாது. குழந்தை வந்து தண்ணி கோத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும். குழந்தை எப்படி இருந்தாலும் பொறந்த உடனே இறக்கறதுக்கு வாய்ப்பு. இப்போ வந்து ஈஸியா நம்ம வந்து ஸ்கேன்ல கண்டுபிடிச்சு, அது முன்கூட்டியே ஃபீட்டல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள இருக்கிற குழந்தைக்கு தொப்புள் கொடியில ஒரு 50 ml ஆஃப் RH நெகட்டிவ் பிளட் ஏத்தினோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்த சோகை கரெக்ட் ஆயிடும். ஸோ அது மாரி நாங்க ஆல்மோஸ்ட் ஓவர் 15 இயர்ஸ் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெறைய பேபீஸ் நாங்க வந்து காப்பாத்தி எடுத்துன்னு வரோம். ஆனா ஒண்ணு, இந்த குழந்தை ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ளோன் ரத்தம் ஃபுல்லா உள்ள நீர் கோத்து, தண்ணி கோத்து, நெஞ்சில தண்ணி கோத்து, வயர்ல நீர் கோத்தும்போது வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணினோம்னா, நமக்கு அது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிளட் குரூப் நெகட்டிவ்னால ரத்த சோகம் வருங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேம். ரொம்ப நல்லா இத இருக்கு. வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா, நெகட்டிவ் குரூப் குழந்தை பொறந்த கையோட வந்து நம்ம இன்ஜெக்ஷன் ஆன்டி-டி குடுக்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 2வது குழந்தைக்கு அப்புறம் நான் 3 குழந்தைக்கு போக போறதில்ல. எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா 6 மாசம், 1 வருஷத்துக்கு அப்புறம் தே வில் சேஞ்ச் த மைண்ட் அண்ட் கோ ஃபார் பிரெக்னன்சிஸ். ஸோ அந்த மாரி பிரெக்னன்சி வந்து பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்க வேணுமோ வேண்டாமோ பெட்டர் வந்து நம்ம வந்து ஆன்டி-டி குடுக்கணும். ஆஃப்டர் டெலிவரி. ஆஃப்டர் டெலிவரி டெஃபினட்டா குடுக்கணும். ஓகே மேம். ஃபீட்டல் மெடிசின் சம்பந்தமா நெறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்து டே டு டே லைஃப்ல இருக்கலாம். ஸோ அது மாரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டா, வி ஆர் ரெடி டூ ஹெல்ப் யூ அட் எனி டைம். தேங்க் யூ.